ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம புது படம் ஏதாச்சும் பண்ணலான்னு தேடி போனா அதெல்லாம் ஒரு முடிவும் இல்ல, நீ தேடுறதுக்கு ஒரு முடிவும் இல்ல. நீ எதிர்பார்க்கிற மாதிரியான படம் இதுக்கப்புறம் எடுத்தாதான் ராஜா உண்டு. ஸோ போய் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பழைய படத்தை பண்ணு போ அப்படின்னு கூகுள் மாம்ஸ் என் பொட்டனிலேயே தட்டி அனுப்பிட்டதுனால எத்தனை வருஷம், இது ஒரு 5, அது ஒரு 10, அதுக்கு முன்னால ஒரு 3, 18 வருஷத்துக்கு முன்னால 2007 வெளியே வந்த இந்த வேலி ஆஃப் ஈலான்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை தாங்க பார்க்க போறோம். கதை என்னன்னா, ராணுவத்துல சோல்ஜரா இருக்க ஒருத்தவன் திடுதுப்புன்னு சொல்லிக்காம கொல்லிக்காம காணாம போயிடுறான். அவன் எங்க போனான்றது அவன் ஃபேமிலிக்கு, கூட வேலை செய்யறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியல. ஒரு வேலை காணாம போன சோல்ஜருக்காக உருகிற ஒரு வீராப்பான ஆள் இல்லைன்னு வைங்களேன், அவன் போனது போனதாவே இருந்திருக்கும். பட் இங்க காரசாரமான விஷயம் என்னன்னா, காணாம போன சோல்ஜரோட அப்பா மிலிட்டரியில போலீஸா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு. புல்ல போச்சேன்னு அப்படியே விட்டுருவாரா? எந்த எல்லைக்கு போயாச்சும் என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் எந்த பேஸ்ல தங்கியிருந்தானோ அங்க இருந்து அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. பெருசாலாம் இல்லைங்க, கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன க்ளூ. அந்த க்ளூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போனாலும் டெட் எண்டாவே தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில பையனை தேடிட்டு இருக்க அப்பாவுக்கு ஒரு லேடி காப்பும் ஹெல்ப் பண்றா. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துங்க காணாம போனவனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சுன்ற ட்விஸ்ட கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. வாங்களேன், சோல்ஜரோட மிஸ்ஸிங்க்கு பின்னணியில இருக்க சோக்கான ட்விஸ்ட படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரியஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கே ஒரு வெறியான சீரியஸையும் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஆர்வம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா விஷுவலா எதையும் காட்டல, டைட்டில் கார்டு ஓடிட்டு இருக்கு. கூடவே பேக்ரவுண்ட்ல ஒரு சோல்ஜரோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. அந்த சோல்ஜர் மைக்குன்ற இன்னொரு சோல்ஜர் கிட்ட, டேய் மைக், நம்மளாம் இங்க நிக்க கூடாதுடா, வாடா போலாம். அட என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, இப்ப வரியா இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்காப்புல. அதுக்கு பின்னால துப்பாக்கி பாம்புன்னு ஃபயரிங் சவுண்டா கேக்குது. இதை நம்ம கேட்டு முடிச்ச அடுத்த சீன்ல ஒரு வயசானவரோட வீட்டுக்கு போன் கால் வர, இவர் தாங்க படத்தோட ஹீரோ. இப்ப நம்ம கேட்ட வாய்ஸ் ஓவர்ல மைக்ன்ற ஒரு சோல்ஜர் இருந்தா இல்லையா, அதான் இவரோட பையன். ஆர்மில இருக்கான், பிளஸ் அவன் ட்ரூப் மொத்தமும் இப்போ ஈராக் நாட்டுல இருக்காங்க அப்படின்னு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து போன் கால்லயோ AWOLன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தியமா எனக்கே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சது. ஆப்சன்ட் வித்தவுட் லீவ், அதாவது ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்டு லீவ் எடுக்காம ஒரு இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் AOL. அந்த மாதிரி உங்க பையன் லீவு கேட்காம ஆர்மில இருந்து ஓடி போயிட்டான்னு சொன்னதும், ஜி என்ன விளையாட்டு இது, என் பையன் ஈராக்ல எல்லாம் இருக்கான், இங்க இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்டா, ஈராக்ல அவன் இருந்ததெல்லாம் வாஸ்தவம் தான் சார், பட் 2 நாளைக்கு முன்னாலேயே அவன் ட்ரூப் இங்க வந்துட்டாங்க, நேத்துல இருந்து தான் உங்க பையனை காணோன்னு அவங்க என்னமோ சீரியஸா தாங்க சொல்றாங்க. சரி, அவன் என்ன கான்டாக்ட் பண்ணாலோ இல்ல வீட்டுக்கு வந்தாலோ நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு போனை வச்ச ஹீரோவுக்கோ ஒரே உறுத்தல். ஏன்னா மத்தவங்கள மாதிரி இல்ல, ஹீரோவும் அவர் பையனும் செம்ம ஃபிட்டு. முஸ்தபா பாட்டு போட்டு டான்ஸ் தான் ஆடல, மிச்சபடி தோஸ்து படா தோஸ்துங்க. ஏன் மைக் ஆர்மியில வாருக்கு போறப்ப கூட அங்க அவன் பாக்குற வித்தியாசமான விஷயங்களை போட்டோ எடுத்து ஹீரோவுக்கு மெயில் அனுப்புவான். அப்படிப்பட்ட பையன் லீவ் எடுக்காம ஆர்மில இருந்து வெளியே வரான்னா ஒரு வார்த்தையாச்சும் நம்ம கிட்ட சொல்லிருப்பானே, மேபி நம்மளுக்கு மெயில் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு ஹீரோ போய் மெயில செக் பண்ணா மைக் கிட்ட இருந்து எந்த மெயிலும் வரல. இப்படியே 2-3 நாள் கடந்து போகுது. ஒன்னு அவன் வீட்டுக்கு கால் பண்ணிருக்கணும், இல்ல டைரக்டா வீட்டுக்கே வந்திருக்கணும். அவங்கிட்ட இருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரலனா என்னமோ ஒன்னு ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். ஹீரோவுக்கு மனைவி எல்லாம் கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட பிரச்சனை மாதிரி காட்டிக்காம பையன் அங்கதான் எங்கேயாவது இருப்பான், நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோவேங்க பையன் எந்த பேஸ்ல தங்கி ஒர்க் பண்ணானோ அந்த பேஸுக்கே போயிடுறாரு. நான் இன்ட்ரோலயே சொன்னேன்ல, ஹீரோ மிலிட்டரியில போலீஸா இருந்து ரிட்டையர் ஆனவருன்னு. சோ அங்க இருக்க சீனியர் ஆபீசர்கள்லாம் ஹீரோவை நல்லா தெரியுது. அதுல ஒரு சீனியர் ஆபீசர், வாங்க சார், என்ன உங்க பையன் கிடைச்சிட்டானான்னு கேட்கும்போது, நானே அதை விசாரிக்க தான் இங்க வந்தேன், ஷூரா தெரியுமா என் பையனோட சேர்ந்து ஈராக் போன எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, சார் உங்க பையனையும் சேர்த்து அவன் டீம்ல 8 பேர் சார், பாவம் அதுல ஒரு சோல்ஜர் ஈராக்லயே இறந்துட்டாரு, மீதி 7 பேரும் வந்துட்டாங்களே, உங்க பையனும் வந்தான், அதுக்கப்புறம் தான் எங்க போனான்னு தெரியல, நான் அவன் டீம் ஆளுங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்கும் ஒன்றும் தெரியலன்றானுங்க, நான் என்ன பண்ணட்டும். இதை சீனியர் சொன்னதும், ரைட்டு, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இங்க என் பையன் தங்கியிருந்தான்ல அந்த ரூமை நான் பார்க்க முடியுமா, காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ ரெக்வஸ்ட் வச்சதும் உடனே சீனியர், இதுல என்னங்க இருக்கு, வாங்க நான் காட்டுறேன்னு கூட்டு போற வழியில நல்லா நடுமண்டவீங்கன நல்ல பாம்பு மாதிரி இருக்க ஒரு சோல்ஜர் சம்மர் கட்லாம் வெட்டிக்கிட்டு இவங்களுக்கு முன்னால வரான். நம்ம அவன் பேரை சம்மர் கட்னே வச்சுப்போம். இவன் மைக்கோட டீம்ல ஒரு ஆளுங்க, ஃப்ரெண்டோட அப்பா, அதுவும் எக்ஸ் சோல்ஜர். ஹீரோவுக்கு எப்படி எல்லாம் மரியாதை கொடுப்பான். அப்படியே பேசிக்கிட்டே மைக் ரூம் கிட்ட வந்ததும் அங்க இன்னும் 2 சோல்ஜரை காட்டுறாங்க, ஒரு குண்டு சோல்ஜர், ஒரு பிளாக் சோல்ஜர். இவங்களுமே மைக்கோட டீம் தான். ஹீரோ இவங்க 3 பேர்கிட்டையும் பர்சனலா கூட கேட்டு பாக்குறாரு, மைக் எங்க போனான்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமாப்பான்னு. எவனும் எதுவும் தெரியலன்ட்டானுங்களா. அதோட இவனுங்க எல்லாரும் மைக்குக்கு டாக்னு ஒரு பட்ட பேர் வச்சிருக்கானுங்க. டாக்னா டாக்டரோட ஷார்ட் ஃபார்ம். என்ன காரணமோ இதெல்லாம் கேட்டுட்டு மைக்கோட ரூம் கதவை திறந்தா
உள்ள ஒரு ஒல்லி சோல்ஜர் இருக்கான். சேம் டு சேம் ஒல்லியும் மைக் டீம் தான். ஆக இன்ட்ரோலாம் முடிஞ்சு ஹீரோ மைக்கோட கபோர்டை திறக்கிறாரு. உள்ள ஒரு கேமரா போன் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பைபிளும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மைக் எங்க போனாலும் அவன் பாக்குற வித்தியாசமான விஷயத்தெல்லாம் போட்டோ எடுத்து அதை ஹீரோவுக்கு மெயில் அனுப்புவான்னு. அதை வச்சு பார்த்தா 24/7 மைக் எங்க போனாலும் இந்த கேமரா போனை கையோட தான் எடுத்துட்டு போவான். ஆர்மியை விட்டு ஓடுறவன் எடுத்துட்டு போயிருக்கணும்ல, இது ஏன் இங்கேயே இருக்கு? அதுலயே டவுட் வருதா? போனை பார்த்தா ஏதாச்சும் லீடு கிடைக்கலாம், பட் போனை குடுறான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆர்மியாச்சே, பாம்பின் கால் பாம்பறியாதா? ஹீரோவும் ஏற்கனவே ஆர்மியில இருந்தாருன்றதுனால கேட்டா தரமாட்டானுங்கன்னு பின்னால நிக்கிற சீனியருக்கு தெரியாம போனை நேக்கா எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க பைபிளையும் இதை வேணும்னா என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் வச்சுக்கிறேன்னு கேக்குறாரு. நினைச்ச மாதிரியே தான் தரமாட்டேன்ட்டானுங்க. பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பின ஹீரோ போன் எடுத்தாருல கபோர்ட்ல இருந்து, அதை ஓபன் பண்ண முடியல. சோ ஒரு ஹேக்கர் கிட்ட கொடுத்து ஓபன் பண்ணி உள்ள யார் யாரோட கான்டாக்ட்ல இருக்குன்னு பார்த்தா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இது கூட இங்க லோக்கல்ல இருக்க ஒரு பாரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அது இல்லாமங்க சில வீடியோ ஃபைல்ஸும் இருக்கு. போன் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முக்காவாசி வீடியோ ஃபைல் ஓபன் ஆகவே இல்லை. அதை மீறி ஓபன் ஆனாலும் வீடியோவில் குவாலிட்டியே இல்லை, கச்சா முச்சான்னு ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு. இருந்தும் ஓபன் ஆகிற ஒரு வீடியோவை ஹேக்கர் பிளே பண்றான். மைக்கும் அவன் டீமும் ஈராக்ல இருந்தாங்கல்ல, அப்ப கேஷுவலா நடந்த விஷயத்த மைக் எடுத்த வீடியோ தான் இது. இதுல பெருசா ஒன்றும் இல்ல. மீதி ஃபைல் ஓப்பன் ஆகலன்னதும் நான் முடிஞ்ச அளவு அது எல்லாத்தையும் எடுக்க ட்ரை பண்றேன். எடுக்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு மெயில் பண்றேன், ஓகேவா? ஆனா அதுக்கு எனக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு ஹேக்கர் ஃபீஸை வாங்கி முடிச்சதும் மைக்கோட கான்டாக்ட்ல ஒரு லோக்கல் பாரோட நம்பர் இருந்துச்சு தானே. அங்க போனா பையனை பத்தி ஏதாச்சும் தெரியும்னு ஹீரோ பாருக்கு போய் பையனோட போட்டோவெல்லாம் காட்டி விசாரிக்க அது ஒரு மாதிரி கசமுசா பாரா இருக்குங்க. நிறைய ஆர்மி ஆளுங்க கூட அங்க வந்திருக்கானுங்க. எப்படியோ இவ்வளவு கூட்டத்துல ஒரு ஆளை மட்டும் பாத்தியான்னு கேட்டா யாருக்கு தெரியும்? யாரும் அவனை பார்க்கலன்னு சொல்லி அது முடியுதா? நைட்டு தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு வந்த ஹீரோ ஊர்ல இருக்க பொண்டாட்டி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே மைக் இதுக்கு முன்னால அவன் ஈராக்ல இருந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோவுக்கு மெயில் அனுப்புனான்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு போட்டோல எந்த விதமான மேட்டருமே இல்லைங்க. ஒரு வேனு, அதுக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி. ஏன் பையன் இதை அனுப்பியிருக்கானே தெரியல. சோ அந்த ஒரு போட்டோவை மட்டும் காப்பியா எடுத்து என்னவா இருக்கும் இது அப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு ஹீரோ தூங்க போறாரு. தூக்கமே வரல. முழுக்க பையன் ஞாபகமாவே இருக்கு. இதுக்கு மேல முடியாதுப்பா ஏசப்பா அப்படின்னு விடிஞ்சதுமே பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போயிடுறாரு. அங்க ஏங்க நல்லா தடை உத்தரவை மீறி வட வைக்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு அறிவு இருக்கா இல்லையாங்க? காணாம போனது ஒரு ஆர்மி சோல்ஜர். அப்ப நீங்க ஆர்மி போலீஸ்ல தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டை இங்க எடுத்துட்டு வந்தா எப்படி? சல் நிக்கல் செல்லுன்றானுங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் கூட்டத்துல ஒரு லேடி காப் மட்டும் ஹீரோவுக்கு தனியா தெரியுறா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். நமக்கு அவ ஹீரோயினா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஜோக்கர். டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரமோஷன் வாங்கி இங்க வந்திருக்கிறதுனால ஹீரோயினை யாரும் அவ்வளவா மதிக்க மாட்டாங்க. வேணும்னே சப்ப கேசையா பார்த்து அவகிட்ட தள்ளி விடுறாங்க. இப்ப கூட ஒரு பொண்ணு அவளோட புருஷனை நாய் கடிச்சிடுச்சுன்னு புருஷங்காரன் நாயை அடிச்சே கொண்டு இருக்கான். அதுவும் இந்த பொண்ணு அவ பையன் 2 பேரோட கண்ணு முன்னால. இதை ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வந்து சொன்னதும் நாய் அவனை கடிச்சது பதிலுக்கு அவன் நாயை அடிச்சா நாய் செத்துருச்சு. இதுக்கெல்லாம் கேஸ் போட்டா அது கோர்ட்ல கூட நிக்காதுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்கன்னு ஹீரோயின் அந்த பொண்ணை திட்டி அனுப்பிடுறா. பக்கத்துல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் ஹீரோயினோட நிலைமையை பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கோ வந்து விட்டால் வசந்த சேனா, இவதான் நம்ம கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு கம்ப்ளைண்ட் பேப்பரை அவகிட்ட நீட்டினதும் அதே பதில் தான். மிலிட்டரி ஆளை பத்தின கம்ப்ளைண்ட்டை மிலிட்டரி போலீஸ்ட்ட போய் கொடுங்கன்னு. எனக்கும் ஆசை தான், ஆனா அப்படி பண்ண முடியாதே. சொந்த அப்பா நானே போய் என் பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையன், அது என் பையனுக்கு அசிங்கமாயிடும். நாளை பின்ன என் பையனோட ஃபியூச்சரே போயிடும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏதாச்சும் பார்த்து பண்ணான்னு ஹீரோ அவ்வளோ கேட்டோம். ஹீரோயின் முடியவே முடியாதுன்றா. நல்லா இருக்குங்க அவங்க சட்டம். என் பையன் என்ன சாதாரண ஆளா? இந்த நாட்டுக்காக உசுரை கொடுத்து பார்டர்ல நின்று போராடுறான். அவனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அங்க போ இங்க போனே நாளே விடுறீங்க. விடுங்க நானே பாத்துக்கிறேன்ற வெறியோட கிளம்பின ஹீரோ இவர் மிலிட்டரியில வேலை செய்யும் போது இவரோட செட்டில் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு. அவர் இப்ப பழைய பந்து ஆயிருப்பாருல்ல, ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு அவர்கிட்டையும் பையன் ஆர்மி விட்டு போயிட்டான்லாம் சொல்லல. எவ்வளவு பெரிய அசிங்கம். சும்மா சாதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பையன் ஓடிட்டான், நீ ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் அங்க உனக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு எதுவும் பண்ண முடியுதான்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்ப தாங்க நமக்கு ஒண்ணு தெரியுது. ஹீரோவுக்கு ஒரு பையன் மட்டும் இல்ல 2 பசங்க. அதுல முதல் பையனும் ஆர்மில தான் இருந்திருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல செத்துட்டான். அடுத்து 2வது பையன் ஆர்மில சேர்த்து இப்ப அவனும் காணாமா. அதான் ஹீரோவுக்கு இவ்வளவு துடிப்பு போல. என்ன துடிச்சு என்ன புண்ணியம். இப்ப வந்தவரும் நம்ம ரிட்டையர்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, உள்ள எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் போயிட்டானுங்களே, என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ வேற ஏதாச்சும் வழி இருந்தா பாருன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் காணாம போன மைக் கடைசியா என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா
அவன் எங்கெல்லாம் போயிருக்கான்றதும் தெரிய வரும். அதை வச்சு அவனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த டிரான்சாக்ஷன் எடுத்து தர சொல்லி தான் ஹீரோ ஸ்டேஷனுக்கே போனாரு. அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்கல்ல. அதை தாண்டி டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா மைக்கோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணணும். ஹீரோவும் அவரோட மனைவிக்கு கால் பண்ணி, ஏமா உன் புள்ள பேங்கோட பாஸ்வேர்டை அங்க எங்கேயாச்சும் எழுதி வச்சிருக்கானான்னு பாரு அப்படின்னு தேட சொல்றாரு. அவங்களும் தேடி பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கலங்க. இந்நேரம் பார்த்துதான் மைக்கோட மொபைல்ல ஓபன் ஆகாத வீடியோஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து அனுப்புறேன்னு சொன்னால ஹேக்கர். அதுல ஒரு வீடியோவை எடுத்து ஹீரோவுக்கு மெயிலா அனுப்பியிருக்கான். போனை கட் பண்ணிட்டு அந்த வீடியோ ஓபன் பண்ணா நைட் டைம்ல மைக்கோட டீம் ஈராக்ல ரோந்து பணியில இருக்காங்க போல. அதை வீடியோவா எடுத்து வச்சிருக்கான். இதுலயும் எந்த லீடுமே கிடைக்கலங்க. இது முடிஞ்ச மறுநாள் தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு மேட்டர் நடக்குது. ஹீரோயின் இருக்கால ஸ்டேஷன், அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பரபரப்பா இங்கே கிளம்புறானுங்க. டேய் நவராத்திரியில பிறந்த நத்த இக்கட்ரா, என்ன உசைன் போல்ட்டே தோக்கடிச்சிருவீங்க போல, இவ்வளவு ஸ்பீடா எங்கடா ஓடுறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. அதை இப்படி மானாய வாயால சொல்றது, நீ ஏன் நேரா வந்து பாரு அப்படின்னு ஆவாசெல்லாம் காட்டி ஹீரோயின் உட்பட மீதி போலீஸ் எல்லாருமே ஒரு கிரைம் சீனுக்கு போயிட்டு இருக்காங்க. சேம் டைம் ஹோட்டல் ரூம்ல இருந்த ஹீரோ மைக்கோட போன்ல இருந்த வீடியோவை கண்டினியூ பண்றாரு. அந்த வீடியோல மைக் காலையில டைம்ல டேங்கர் ஒன்னு ஓடிட்டு போறான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒல்லி சோல்ஜர். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சடனா டேங்கருக்கு முன்னால பயங்கரமான ஆபத்து ஒண்ணு வருதோ என்னவோ. வேணாம் வேணாம் வண்டி நிறுத்தாத, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருன்னு ஒல்லி சோல்ஜர் சொல்றான். எப்படா போக முடியும், எனக்கு ஒன்னும் புரியலன்னு மைக் பதறான். அப்ப அவன் கையில வச்சிருக்கான்ல கேமரா போன், அது மிஸ் ஆகி கீழே விழுந்துருது. சோ அதுக்கப்புறம் விஷுவலும் கட்டுங்க. அவங்களுக்கு எதிரில் என்ன வந்துச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்க இப்படி போதா, அந்த பக்கம் ஹீரோயினும் போலீஸும் ஒரு கிரைம் சீனுக்கு போனாங்களே, அது செடியெல்லாம் வளர்ந்துருக்க ஒரு காலி இடம். அங்க யாரோ ஒரு ஆளை கொலை பண்ணி அவங்க பாடியை எரிச்சு பார்ட்டா வெட்டி ஒரு இடத்துல தூக்கி வீசிருக்கானுங்க. பேர் பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கொடூரமான வேலையை எவன்டா பார்த்தான்? கொலைகாரனை வேற கண்டுபிடிக்கணுமா, நமக்கு தான்டா தலைவலி அப்படின்னு ஸ்டேஷனோட பெரிய தலைங்களா நின்று பேசிட்டு இருக்கப்போ சருக்கு சருக்கு சருக்குன்னு மிலிட்டரி காரு, மிலிட்டரி வேனு, மிலிட்டரி அபிஷியல்ஸ்னு லைனா வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு இங்க என்னடா வேலைன்னு எல்லாரும் முடிச்சிட்டு இருந்தா, டெட் பாடி கிடைச்சிருக்குல்ல, செடி வளர்ந்த ஒரு காலியான இடம், அது மிலிட்டரிக்கு சொந்தமான இடமாங்க. ரோடு வரைக்கும் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனோட கண்ட்ரோல்ல வருது. இந்த இடம் மிலிட்டரியோட கண்ட்ரோல்ல வரதுனால நடந்த கொலைய மிலிட்டரி தான் டேக் ஓவர் பண்ணணும். அப்பாடா நமக்கு வேலை மிச்சம், நீங்க தாராளமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஐயா, நாங்க நடைய கட்டுறோன்னு எல்லா போலீஸும் கிளம்புது. ஹீரோயினுக்கு மட்டும் மனசே கேட்கல. அதோட ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, செத்தது வேற யாரும் இல்ல, ஹீரோ தேடிட்டு இருக்க அவரோட பையனான மைக் தான். அடுத்த நாள் ஹீரோ கிட்ட அந்த மேட்டர் சொல்ல அவர் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு ஒரு மிலிட்டரி ஆள் போனதும் பார்த்ததுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இவன் கேட்க கூடாது ஏதோ ஒரு விஷயத்த தாண்டா சொல்ல வந்திருக்கான்னு, இருந்தும் கேட்டுதானே ஆகணும். சொல்லுங்க என்ன மேட்டர்னு காது கொடுக்க. அதான் சார், நேத்து நைட்டு எரிக்கப்பட்ட நிலைமையில ஒரு பாடியை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. பாடியில கிடைச்ச பார்ஷியல் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அது உங்க பையன் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதை சொல்லதான் வந்தான்னு மிலிட்டரி ஆள் சொல்ல, இருங்க அது என்ன பார்ஷியல் ஃபிங்கர் பிரிண்ட், ஏன் முழு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்டு, பாடியை தான் கண்டந்தனமா வெட்டி போட்டிருக்கானுங்களே, எங்க இருந்து முழு கைரேகை கிடைக்கும்? விஷயம் தெரிஞ்சு மனுஷன் ஆடி போயிடுறாருங்க. ஆனாலும் காட்டிக்காம நான் என் பையனோட பாடியை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு கோதரி போட்டு வச்சிருக்க பாடியை பாக்குறாரு. மைக்க கத்தியால குத்தி தான் கொண்டு இருக்காங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 42 தடவை கத்தியால குத்தி அவன் பாடியை எரிச்சதுக்கு அப்புறம் வெட்டுன்னு தனித்தனியா வெட்டி தூக்கி போட்டிருக்காங்க. செத்தது ஒரு ஆர்மி மேன். ஒருவேளை நாட்டை பழிவாங்க தீவிரவாதிங்க கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்கலாம்னு நினைச்சாலும் எத்தனை கத்தியால குத்திருக்காங்கன்னு விசாரிச்சா ஒரே ஒரு கத்தியால மட்டும்தான் அத்தனை குத்து விழுந்திருக்கு. அப்புறம் எப்படி அது தீவிரவாதிங்க வேலையா இருக்கும்? வேற எவனோ ஒருத்தவன் தாண்டா அதை பண்ணிருக்கான். யாருன்னு ஹீரோவோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது இங்க மிலிட்டரியை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட சில பல கேள்வியை கேட்கிறாரு. சார் உங்க பையன் கிரீன் கலர் கார் எதுவும் வச்சிருந்தானான்னு கேட்டதும் என் பையன் கிட்ட காரே இல்ல. ஆமா எதுக்கு கேக்குறீங்கன்னு ஹீரோ பதில் கேள்வியை போட்டா, இல்ல சார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலை நடந்தது சனிக்கிழமை நைட்டு. அப்ப அந்த வழியா பைக் ஓடிட்டு போன சில பேர் பாடி கிடைச்ச இடத்துக்கு மேல ரோட்ல ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பக்கத்துல ஒரு கிரீன் கலர் கார் நின்னதை பாத்திருக்காங்க. அது மைக்கோட காரா இல்லனா கொலை பண்ணவங்களோட காரா தான் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க சார். இப்ப ஆர்மியில ட்ரக் சம்பந்தப்பட்டு நிறைய கொலைகள் நடக்குது. பசங்களுக்கு ஆசை ட்ரக் இல்லீகலா இந்த நாட்டுக்கு கடத்தி எடுத்துட்டு வந்து அதை சப்ளை பண்ணா நல்லா காசு கிடைக்குதுன்னு இங்க லோக்கல் குரூப்போட சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க பையனும் அதான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா உங்க பையனோட ரூம்ல பெட்டுக்கு அடியில ட்ரக் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற இந்த டிவைஸை பார்த்தேன். உங்க பையனும் ட்ரக் யூஸ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈராக்ல இருக்கப்போ அவங்களுக்கு ட்ரக் டெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க ட்ரக் அடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும்ல. ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் வெளியே வேற யார்கிட்டயும் சொல்லல, உங்கள்ட்ட மட்டும்தான் சொல்றேன். நீங்க எதுவும் நினைக்காம கிளம்புங்கன்னு இன்ஸ்பெக்டர் கூலா சொல்லிட்டாரு. நல்லா கடங்காசுல வாங்கின காடை முட்டை மாதிரி இருந்துகிட்டு பெத்த அப்பா கிட்டே இந்த மேட்டர் சொல்லலாமா? சொன்னதுக்கு அப்புறம் எங்க அவர் கூலா இருக்கிறது? இப்போதைக்கு இருக்க ஒரே எண்ணம் யாரு பையனை கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு பாடி கிடைச்ச கிரைம் சீனை பார்த்தா கரெக்டா இருக்கும்னு லொகேஷனை சொல்லுங்கன்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா
இவரு சொல்லல. இருக்கவே இருக்கா நம்ம ஹீரோயின். ஹீரோ அங்க போயிடுறாரு. அவளும் பாவப்பட்டு ஹீரோவை கிரைம் சீனை கூட்டிட்டு போறா. அங்க ஹீரோ கிரைம் சீனை 5 நிமிஷம் அலசி ஆராய்ஞ்சி ட்விஸ்டா கொடுக்குறாருங்க. ஏமா போலீஸ் நீங்கெல்லாம் வந்து இங்க என்னதாம்மா கிரைம் சீனை அனலைஸ் பண்ணீங்க? யாரு சொன்னது உங்களுக்கு மிலிட்டரிக்கு சொந்தமான இடத்துல தான் கொலை நடந்துச்சுன்னு? நீ நிக்கிறல்ல ரோடு, கொலை இங்க தான் நடந்திருக்கு. இங்க தான் என் பையனை கத்தியால குத்தி கொன்னுட்டு வெளிச்சத்திலேயே பாடியை எரிச்சு துண்டு துண்டா கட் பண்ண முடியாதுல்ல. சோ தோ போது பத்தியா வழி. அதுல பாடியை தரன்னு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் பாடியில பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு பாடியை துண்டு துண்டா விட்டிருக்காங்க. சோ நியாயப்படி கொலை நடந்தது உங்க ஏரியால. நீங்க தான் அந்த கேஸை விசாரிக்கணும். அதை விட்டுட்டு மிலிட்டரி கையில தூக்கி கொடுத்துருக்கீங்க பாரு இப்படின்னு ஹீரோ அவரே லைனா பேசிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடையில விசாரிக்கிறேன்னு போயிடுறாரு. ஹீரோயினுக்கா எப்படிரா இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டா சொல்றாரு, ரோட்ல ரத்தக்கரை கூட இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. ஆனா ரத்தக்கரை இல்லனாலும் ரத்தக்கரை இருந்து அதை தொடச்சிருந்தா அதுக்கான ட்ரேஸ் இருக்கும்ல. ஹீரோ போலீஸ்ன்றதுனால அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிடுச்சு. இதை தாண்டி பாடியை உள்ள இழுத்துட்டு போனதா சொல்றாரு இல்லீங்களா? அது எப்படின்னா இப்ப சும்மா ஹீரோயின் உள்ள போய் 2-3 செடியெல்லாம் விளக்கிட்டு பாக்குறா. செடியை விளக்குனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பாதையே போகுது. சோ செடி மேல மூடி இருந்ததுனால பாடியை இழுத்துட்டு வந்தது அப்ப வந்த போலீஸ்க்கு தெரியல. இதை வச்சுதான் ஹீரோ கரெக்டா சொல்லியிருக்காரு. இன்னொரு மஜாவான மேட்டரும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சொன்னாருல்ல, ரோட்ல ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பக்கத்துல கிரீன் கலர் கார் ஒன்று நின்னுச்சுன்னு. ஆக்சுவலா அது கிரீன் கலரே இல்ல, ப்ளூ கலர் காரு. லைட் வெளிச்சத்துல ப்ளூ கலர் காரை பார்க்கும்போது அது கிரீன் கலர் காரா தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது கூட ப்ளூ கலர் கார் தாங்க. அது லைட்டுக்கு பக்கத்துல நின்னு கிரீனா தெரிய போய் தான் அதையும் ஹீரோ கேட்ச் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. மொத்தத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆர்மி கேஸை கையில எடுத்துக்கிச்சு. ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, ஸ்ட்ரைட்டா சீஃப் கிட்ட போயிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சு இவகிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் இவளா கண்டுபிடிச்ச மாதிரி அவர்கிட்ட சொல்லி ஒரு ஆர்மி மேனை கொலை பண்ண கேஸை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன மாதிரி சார் பேர் கிடைக்கும்? அதை ஏன் சார் ஆர்மி கிட்ட கொடுக்கணும்? நான் இந்த கேஸை விசாரிக்க பர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்களேன், உங்களை உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு ஏகபோகமான வசனத்தை பேசி கேஸை வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பையன் கொலை பண்ண பரட்டான்னு தெரிஞ்சு இந்த ஊருக்கு வந்த ஹீரோவோட மனைவி ரூமுக்கு வெளியே இருந்தே கந்தர கோலமா கிடக்கிற பையனோட பாடியை பார்த்து அழுன்னு அழுதுட்டு திரும்ப ஊருக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் கைக்கு தான் கேஸ் வந்துருச்சுல்ல. முதல் முறையா ஹீரோயினை பார்க்கும்போது என் பையன் காணாம போறதுக்கு முன்னால எங்கெல்லாம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கானோ அது எனக்கு தெரியணும்னு தானே கேட்டாரு. சோ இப்ப ஹீரோவை நேரா மீட் பண்ணவ, பாஸ் உங்க பையன் ஈராக்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மதிய டைம்ல ஒரு கடையில 2 ஷாக்ஸ் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிக்கன் கடைக்கு போயிட்டு அங்கேயும் பில்ல பே பண்ணிருக்கான். ஆனா சிக்கன் கடைக்கு எந்த டைம் போனான்னு தான் தெரியல. இதை ஹீரோயின் சொன்னதும் அடுத்து ஹீரோயின் 2 பேருமே டைரக்டா அந்த சிக்கன் கடைக்கு போயிடுறாங்க. கிரெடிட் கார்டு பில்லுல இருக்க டிரான்சாக்ஷன் டீடைல் எந்த டைம் பில்லு பதிவாயிருக்குன்னு தெளிவா மென்ஷன் ஆயிருக்கு. இவங்களுக்கு தெரியல, கடைக்காரங்களுக்கு தெரியும்ல. அவங்க டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு சாட்டர்டே நைட்டு தான் மேடம் பில்லு பதிவாயிருக்கு, ஆனா அவங்க என்ன வாங்கினாங்கன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதுக்கு நாங்க கொடுத்த ஆக்சுவல் பில் இருந்தாதான் முடியும் இப்படின்னு கடைக்காரங்க சொல்ற கேப்லயே ஹீரோ கடையோட மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு, மேடம் நீங்க காம்போ ஆஃபர்ல இந்த ரேட்டுக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்கல்ல, இங்க வர முக்காவாசி பேர் அதை தானே ஆர்டர் பண்ணுவாங்க, அதே பொருளை 3 வாங்கினா எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் தான் கிரெடிட் கார்டு பில்லுல இருக்கு. அப்போ என் பையன் இங்க தனியா வரல, கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க, கரெக்ட் தானே ஹீரோ கேட்டதும், அப்படி சொல்ல முடியாது சார், பசியில இருக்க ஒரு சோல்ஜர் வந்தா 3ஐயும் ஒரே ஆளா அவங்களே சாப்பிட கூட வாய்ப்பு உண்டு, நானே நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன், ஏதோ என் கெஸ்ஸிங்ல சொல்றேன், அப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்னு கடைக்காரங்க சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல மைக்கோட டீம்மேட்ஸ்டலாம் மைக் காணாம போறதுக்கு முன்னால இவங்க எப்போ மைக்கை பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க, அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா அவங்களே எழுத சொல்லி இன்ஸ்பெக்டர் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறாரு. யோ தலைமுறை இல்லாத தருதல, யாரும் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டது? நான் அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வர சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன் எல்லாரையும் நான் நேரா பார்க்கணும், அவனுங்க கண்ணை பார்த்து கேள்வி கேட்கணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணு, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் பத்திரகாளி ஆட்டம் ஆடுறா. ஏமா மிலிட்டரியில அவனுக்கு வேலை இருக்காது, இங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதா அவனுங்களுக்கு வேலை, அதான் வாயால சொல்ல போறத ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்துட்டானுங்கல்ல, நான் எல்லாத்தையும் மேலிடத்துல பேசிட்டேன், அதை மீறி அவனுக்கு நேரா வரணும்னா நீ போய் உன் மேலிடத்துல பேசுப்போ இப்படின்னு இன்ஸ்பெக்டர் தென்னாவட்டா பேசிட்டு போறாரு. ஹீரோயின் போய் அதுக்கான பெர்மிஷன் கேட்டா, முதல்ல இவ்வளவு பெரிய கேஸ ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்றதே பாதி பேருக்கு பிடிக்கல, எங்க இருந்து பெர்மிஷன் கொடுப்பானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு அவரையே இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஹீரோயினுக்கும் ஒரு குட்டி பையன்லாம் இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தாங்க தூங்க பயந்துட்டு இருந்த ஹீரோயின் பையனுக்கு தைரியமான ஒரு கதெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறாரு. இதோட ஹீரோயின் ஹீரோவை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கான காரணமே டீம்மேட்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்துட்டு போனார்ல, அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்றத சொல்லிட்டு கூடவே ஹீரோவுக்கு ஆறுதலும் சொல்லதான். ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆள் கூடங்க சாட்டர்டே மதியத்துக்கு அப்புறம் மைக்க பார்க்கவே இல்லையா. அப்புறம் என்ன பண்றது, இதுக்கு மேல தேடி போறதுக்கு இடமும் இல்ல,
ஊரை பார்த்து போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னால ஒரு டீயை போடுவோன்னு அடுத்த நாள் ஹீரோ மட்டும் தனியா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து மைக் ஈராக்ல இருக்கும்போது அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோவுக்கு அனுப்பியிருந்தானே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு லேடி வாண்டடா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஹீரோ ஒரு பாருக்கு சரக்கடிக்கு போகும்போது அவங்கள பார்த்துருப்பாரு. தன்னோட பையனை காணோம் தேடிட்டு இருக்கன்றத மட்டும் ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி பேசுறதுக்கான சூழ்நிலை இல்ல. இப்ப ஹீரோவை கரெக்டா ஞாபகம் வச்சு வந்தவங்க, ரொம்ப சாரிங்க, நீங்க உங்க பையனை காணோம்னு சொன்னீங்கல்ல, நேத்து தான் நியூஸ் பேப்பர்ல உங்க பையன் செத்துட்டான்ற விஷயத்த பார்த்தேன், வருத்தமா இருப்பீங்கல்ல, இதுதான் உங்க பையன் போட்டோவா, நான் வேணும்னா பாக்கட்டுமா அப்படின்னு லேடி டேபிள்ல இருந்த மைக்கோட போட்டோ ஒன்ன கையில எடுக்க, போட்டோல மைக் மட்டும் இல்ல கூடவே ஒல்லி சோல்ஜரும் இருக்கான். அவனை பார்த்ததும் லேடி ஒரு ட்விஸ்ட கொடுக்குது பாருங்க. சார், நான் இந்த ஒல்லி சோல்ஜரை வேற ஒரு பார்ல பார்த்தனே சார், சாட்டர்டே நைட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் அந்த பார்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாரே ஒரே கலைபரமாச்சு. அதுக்கு காரணமே இவனும் இவன் கூட வந்த ஆளுங்களும் தான் அப்படின்னு மைக் என்னைக்கு நைட்டு கொல்லப்பட்டானோ அன்னைக்கு நைட்டு வேற பார்ல இவனை பார்த்ததா லேடி சொல்ல, ஹீரோ அங்க போய் விசாரிச்சா கரெக்ட் தான், ஹீரோ ஒல்லி சோல்ஜர் 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அதுல மைக் அன்னைக்கு என்ன ஆச்சோங்க, பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். அதனால சண்டை வந்து பார் ஆளுங்க இவங்கள வெளியே துரத்திட்டாங்க. வெளியே கார் பார்க்கிங்லயோ மைக்குக்கும் ஒல்லி சோல்ஜருக்கும் சண்டை நடந்திருக்கு. அதையும் இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவன் பாத்திருக்கான். இத அவன் சொன்னதும் ஹீரோ தான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லி அவ ஆளுங்களோட இங்க வந்து மைக் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட போட்டோவையும் லைனா வச்சு இதுல யாரெல்லாம் இன்னைக்கு நைட்டு வந்தாங்கன்னு கேக்குறா. ஒல்லி சோல்ஜர் மட்டும் இல்லங்க, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல பிளாக் சோல்ஜர் சம்மர்கட் சோல்ஜர்னு அவங்களும் வந்திருக்காங்க. மைக்கை சேர்த்து மொத்தம் 4 பேரு. என்ன முன்னாடியே இதெல்லாம் ஹீரோயின் வந்து விசாரிச்சிருக்கணும், எடுத்ததும் ஹீரோ போய் விசாரிச்சிட்டாருல்ல, அதுல ஹீரோயினுக்கு ஒரு கோவம். பிளஸ் இந்த 3 சோல்ஜர்ஸும் அன்னைக்கு நைட்டு மைக் கூட இருந்தும் நான் மதியத்துக்கு அப்புறம் மைக்க பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லியிருக்கானுங்க. அப்ப அவனுங்க தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஹீரோயின் நினைக்கிறா. பட் ஹீரோவோ எந்த ஒரு சோல்ஜரும் எதிரில் இருக்க எதிரியை தான் எதிர்த்து நிற்பான். கூட இருக்க சோல்ஜரெல்லாம் இந்த மாதிரி குத்தி கொல்ல மாட்டான். இருந்தும் அன்னைக்கு நைட்டு மைக் இவனுங்க கூட இருந்ததை இவனுங்க மறைச்சிருக்கானுங்கன்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை என்னன்னு ஃபர்ஸ்ட் விசாரி, என்கிட்ட அப்புறம் கோவப்பட்டுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து 3 பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. ஆனா 3 பேரும் சொல்ற கதை என்னவோ ஒண்ணுதான். அவனுங்க சொல்ற கதையை அப்படியே நம்ம ஆர்டரா பாத்துருவோமா? உண்மைதாங்க. ஒல்லி சோல்ஜர் சம்மர்கட் சோல்ஜர் பிளாக் சோல்ஜர் மைக் 4 பேரும் ஜாலியா இருக்கிறதுக்கு அன்னைக்கு நைட்டு பாருக்கு போயிருக்காங்க. இவனுங்களுக்கே தெரியல கூட இருக்க மைக் ஏன் கத்துறான் எது கத்துறான்னு. பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணுகிட்ட கண்ணா பின்னான்னு கத்தி அசிங்க அசிங்கமா பேசினதும் அவங்க இவங்கள வெளியே துரத்திட்டாங்க. ஒன்னால தாண்டா நாங்களும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஒல்லி சோல்ஜருக்கும் மைக்குக்கும் வெளியே கார் பார்க்கிங்ல முட்டிச்சு. அவனுங்க அடிக்கடி அப்படிதான் அடிச்சுப்பானுங்க, திரும்ப ஒன்னா சேர்ந்துப்பானுங்க. சோ கூட இருக்க 2 சோல்ஜர்ஸும் இத பெருசா கண்டுக்கல. ஒரு வழியா சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆனதும், சரிடா எப்பா, என்னால நீங்க பாரை விட்டு வெளியே வந்ததுக்கு பரிகாரமா நானே உங்களுக்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹீரோயின் ஒரு சிக்கன் கடைக்கு போனாங்கல்ல, 4 பேரும் அங்க போய் சாப்பிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புனது என்னமோ 3 பேர் தாங்க. நீங்க கிளம்புங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் எங்கேயாவது ட்ரக் கிடைக்குதான்னு பார்க்க போறேன்னு மைக் அங்கேயே இருந்துட்டானா. இந்த ஒரு மேட்ரு, ட்ரக்ன்ற இந்த ஒரு மேட்ரு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, வெளியேன்றதை தாண்டி மைக்கோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அன்னைக்கு நைட் அவன் கூட இருந்தான்றதே மறைச்சிருக்கானுங்க. கூட இருந்தேன்னு சொல்லியிருந்தா இதோ இப்ப சொல்றானுங்களே ட்ரக் வேணும்னு சொல்லிட்டு அவன் எங்க கூட வரல, நாங்க மட்டும் திரும்ப வந்துட்டோம், அவன் சிக்கன் கடையிலே இருந்துட்டான்னு அதையும் சேர்த்து சொல்லி ஆகணும். விஷயம் வெளியே வந்துடும் தான் சொல்லல அப்படின்னு 2 சோல்ஜர் சொன்னா அதே கதையை 3வதா ஒல்லி சோல்ஜரும் சொல்லி முடிச்சதும் இன்னமும் ஹீரோயினுக்கு இவனுக்கு தான் என்னமோ ஒன்று பண்ணிருப்பானுங்களோன்ற சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. போட்டு வாங்கிடலான்னு இவளும் நல்லா வெயில் சீசன்ல வெட்டிக்கிளி மேய்க்கிற மாதிரி இருந்துகிட்டு, நீ என்ன கொலையே பண்ணாதவனா, இதுவே நீ ஈராக்ல இருக்கன்னு வச்சுக்கோ, திடீர்னு உனக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க குடு குடுன்னு உன் முன்னால ஓடி வந்தா அவங்கள்ட்ட கன் இருக்கோ பாம் இருக்கோன்ற பயத்துல நீ அவங்கள கொல்ல தானே செய்வ. அதே கோவத்துல மைக்கையும் கொண்டு இருந்தா அப்படின்னு என்னென்னமோ பேசி அவனை உசு பேத்துறா. பதிலுக்கு அவனும் ஒரு சோல்ஜர் கிட்ட இந்த மாதிரி உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அது வேற இது வேற அப்படின்னு கத்துன்னு கத்துறான். லாஸ்ட் வரைக்கும் அவன் எதுவும் பண்ண மாதிரியும் தெரியல, அவன் வாயில இருந்து எந்த வார்த்தையும் வெளியவும் வரல. இது இல்லாம ஹீரோயினுக்கு இவனுங்க மேல இருக்க சந்தேகத்தை சுக்கு நூறாக்குற மாதிரியான ஒரு எவிடன்ஸை இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. அவனுங்க 3 பேர் சொன்ன கதையில நாங்க 4 பேரும் தான் சிக்கன் ஷாப்புக்கு போனோம், அப்புறம் மைக் ட்ரக் வேணும்னு அங்க இருந்து வரமாட்டான்ட்டான், திரும்ப நாங்க 3 பேரும் பேஸுக்கு வந்துட்டதா சொல்றானுங்கல்ல. பேஸுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிசிடிவி கேமரா மூலியமா எடுக்கப்பட்ட போட்டோங்க அது. அவனுங்க சொன்ன மாதிரி கார்ல இவனுங்க 3 பேர் தான் இருக்கானுங்க, மைக்கு இல்ல. போட்டோ எடுக்கப்பட்டது நைட்டு 1:36க்கு. மைக்கோட கொலை நடந்ததோ 1 மணிக்கு. சிக்கன் ஷாப்ல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போறதுக்கே ½ hour ஆயிடும். சோ இவனுங்க சிக்கன் ஷாப்ல இருந்து அங்க போயிட்டு கொலையை பண்ணிட்டு திரும்ப 1:30 மணிக்கு பேஸுக்கு வரதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்ப அவனுங்க சொன்ன கதை உண்மைதான். இவனுங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மைக்கை யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. இது ஹீரோயினுக்கு தெரிய வர அந்த பக்கம் ஹீரோ மைக்கோட போன்ல இருந்து ஹேக்கர் அனுப்பியிருக்க அடுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. ட்ரூப்பே ஒரு வேன்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க.
அதுல ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க கலாய்ச்சிட்டு இருக்க. கடைசியா குண்டு சோல்ஜர் இருக்கான்ல, அவன் மூஞ்சியோட அந்த வீடியோ முடியுது. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் டீம்மேட் செய்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கண்ணால பாத்துட்டு இருக்காரு. அங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆரம்பத்திலேயே சீனியர் ஆபீசர் ஹீரோ கிட்ட சொன்னாரு, மைக் ஒரு டீம்ல 8 பேரு, அதுல ஒருத்தவர் ஈராக்ல வார்லயே செத்துட்டாரு, மீதி 7 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னு. 7 பேர்ல ஒரு ஆளான மைக் காலி, மீதி 6 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. ஆனா இங்க இருக்கிறதோ 5 பேரோட ஸ்டேட்மெண்ட் தான். 6வதா யாரோட ஸ்டேட்மெண்ட் காணான்னு பார்த்தா குண்டு சோல்ஜரோட ஸ்டேட்மெண்ட். எதாச்சியா ஆர்மி ஆபீஸ்க்கு கால் பண்ணி அதை விசாரிக்கும் போது நான் ஏஓஎல்ன்ற மேட்டரை பத்தி உங்கள்கிட்ட சொன்னல, அவன் சொல்லாம கொல்லாம ஆர்மியை விட்டு ஓட்டான்னு தெரியுது. சந்தேகம் அவன் மேல வந்துருச்சுங்க. உடனே அவனை பத்தின தகவல்லாம் நோன்றாங்க. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவன் மேல ட்ரக் டீலிங்லாம் பண்றான்றதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கரெக்டா இல்லன்றதுனால அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்கல. அப்புறம் ஆர்மியில வந்து சேர்ந்துட்டான். இதோட அவன் யூஸ் பண்ற காரோட கலரை பார்த்தா ப்ளூ கலர். மைக்க கொன்னவங்களும் ப்ளூ கலர் கார் தானே எடுத்துட்டு வந்தாங்க. இவன் மேல ட்ரக் கேஸ் இருக்கிறத வச்சு பார்த்தா ஆர்மியில இருந்துகிட்டே இவன் ட்ரக் டீலிங் பண்ற ஆளா இருந்திருக்கணும். அதுக்கு மைக்கும் இவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இதுல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்தினால இவன் மைக்க கொன்னு போட்டிருக்கலாம். அந்த அசம்ஷன்ல ஹீரோவை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் அவ டீமோட அவன் எங்க ஒளிஞ்சிருக்கானோ அங்க போய் சுத்து போடுறா. அவன் தான் பையனை கொன்னவன்னு தெரிஞ்சும் ஹீரோ சும்மா ஸ்டேஷன்ல உட்காந்து மிக்சரா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் போனதுமே அவளுக்கு பின்னால ஃபாலோ பண்ணி அவரும் இங்க வந்துட்டாரு. குண்டு சோல்ஜர் தப்பிச்சு ஓடுறான். ஹீரோயின் பிடிக்கிறதுக்கு முன்னால ஹீரோ அவனை பிடிச்சிடுறாரு. நல்லா போட்ட போண்டாலேயே பெரிய போண்டா மாதிரி இருந்துகிட்டு என் பையனையே கொண்டல்ல தக்காளி சாவுடான்னு நடு ரோட்ல அவனை நாஸ்தி பண்றாரு. தடுக்க வந்த ஹீரோயினை வேற ஓங்கி ஒரு குத்து விட்டு சில்லி மூக்க செதைச்சு விட்டுறாரு. இங்க சீனை கட் பண்ணாங்க. ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. ஹீரோவோட கண் எதிரில ஆர்மி ஆளுங்க இங்க வந்து குண்டு சோல்ஜரை கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏமா என்னம்மா அதெல்லாம், அவனை விசாரிச்சீங்களா இல்லையா? நீங்க பாட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. அப்ப என் பையனோட சாவுக்கு என்னதான் நியாயம்னு ஹீரோ கடுப்பானதும், வாத்தியாரே நீங்க வேற ஏன் வாத்தியாரே கடுப்புகளை கிளப்புறீங்க? நான் அவனை கேள்வி கேட்டேன், சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவன் கொலையே பண்ணலான்றான். அவன் வீட்டையும் செக் பண்ணிட்டோம். அவன் தான் கொலை பண்ணான்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்ல. அப்புறம் அவனை வச்சுக்கிட்டு கபடியா விளையாட முடியும்? அதான் அனுப்பி விட்டோம். இந்த கேஸ் முடியாது போல வாத்தியாரே, நீங்க ஊரை பார்த்து கிளம்புறதா நல்லதுன்னு ஹீரோயினே மனசை விட்டுறா. இது நடந்த அன்னைக்கு நைட்டேங்க பேஸ்ல இருந்தால ஒல்லி சோல்ஜர் அவன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டானா. மறுநாள் பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோயின் போறா. செத்தவனோட பாக்கெட்ல மைக்கோட வாட்ச் ஒன்று இருந்திருக்கு. டாபுக்குன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. ஒல்லி சோல்ஜரோட பாக்கெட்ல மைக்கோட வாட்ச் இருக்குன்னா இவன் தான் மைக்க கொண்டு இருக்கான். கொன்னுட்டு வாட்ச் எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்திருக்கான். இவ்வளவு நாளா பொறுத்து பார்த்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல அவனை கொன்னுட்டோன்ற குற்ற உணர்ச்சி தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? மிலிட்ரியில யாரையோ காப்பாத்தாண்டா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு ஹீரோவுக்குன்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி சந்தேகம் வருதா? சந்தேகப்பட்டு எந்த பலனும் இல்ல. மிலிட்ரி இன்ஸ்பெக்டரே இதுதான் கன்க்ளூஷன்னதும் ஒல்லி சோல்ஜர் தான் கொலையாளின்னு போட்டு கேஸை முடிச்சுதான் ஆகணும். இருந்தும் ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறா. செத்த ஒல்லி சோல்ஜர் கார் வச்சிருக்கானா? அந்த காரோட கலர் என்னன்னு? கார் வச்சிருக்கான். அந்த காரோட கலரும் ப்ளூங்க. பாருங்களேன் எப்படி குழப்பறானுங்கன்னு. சப்போஸ் மிலிட்ரி ஆளுங்க யாரையோ காப்பாத்த இந்த கேஸை ஃபேப்ரிகேட் பண்றாங்கன்னு வைங்களேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரைம் சீன்ல நின்னுட்டு இருந்தது பச்சை கலர் காரு, ப்ளூ கலர் காருன்னு ஹீரோயின்ட்ட மட்டும் தானே சொன்னாரு. இவனுங்க வாண்டடாவே ப்ளூன்னு சொல்றானுங்கன்னா ஒல்லி சோல்ஜர் கொண்டது உண்மைதானோ இல்ல மிலிட்ரி ஆளுங்க தான் நாடகம் நடத்துறானுங்களோ அப்படின்னு நம்ம மண்டை உடையுது. அடுத்து கேஸே முடிஞ்சிடுச்சுன்னு ஹீரோயின் ஃபைல் எடுத்து வைக்க போறப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஏற்கனவே மைக்கோட கிரெடிட் கார்டு பில்லு டிரான்சாக்ஷன்லாம் ஹீரோயின் கைக்கு வந்துச்சுல்ல. ஈராக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மைக் 2 விதமான கடைக்கு போனானா. ஒன்னு மதியம் ஷாக்ஸ் வாங்க, இன்னொன்னு நைட்டு சிக்கன் சாப்பிட. 2 பில்லுலயுமே மைக்கோட சைன் இருக்கு. ஆனாங்க ஷாக்ஸ் வாங்கின கடையில கொடுத்த பில்லுல இருக்க சைனுக்கும் சிக்கன் கடையில பே பண்ண பில்லுல இருக்க சைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேற யாரோ அந்த சைனை போட்டிருக்காங்க. சிக்கனாண்டா சில்றன்னு ஹீரோயின் மைக்கோட டீம்மேட்ஸ் எல்லாம் அவங்க கைப்பட சாட்டர்டே என்ன ஆச்சுன்னு எழுதி ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்கல்ல, அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் இந்த சைன்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணி பாக்குறா. இந்த சம்மர் கட் சோல்ஜர் இருக்கான் பாருங்க, அவன் கையெழுத்தும் இந்த சைனும் ஒரே மாதிரி இருக்குங்க. எதுக்கு ஒரு தடவை ஹீரோ கிட்ட கேட்டு போன, பகவானே இது உங்க பையனோட கையெழுத்தான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சிக்கன் கடையில போட்ட கையெழுத்த இவர்கிட்ட காட்டி கேட்டா ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன தூக்குடா அந்த தூக்குனாங்குருவி என்ன சம்மர் கட் சோல்ஜரை இப்போ உட்கார வச்சு விசாரிக்கிறப்ப தாங்க மாட்டிக்கிட்டவன்னு பயபுள்ள உண்மையவே சொல்றான். இவன் பிளாக் சோல்ஜர் ஒல்லி சோல்ஜர் 3 பேரும் சேர்ந்து தாங்க மைக்க கொன்னு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க கொல்லணும்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. இவனுங்க பாருக்கு போனது, மைக் அங்க சம்பந்தமே இல்லாம டான்சர் கிட்ட கண்ணாபின்னான்னு கத்துனது, அதுல சண்டை வந்து இவனுங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிங்ல மைக்குக்கும் ஒல்லி சோல்ஜருக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அது சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஆகி இவனுங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புன வரைக்கும் உண்மைதான். எதுக்காகவோ போயிட்டு இருக்க வழியில மறுபடியும் மைக் ஒல்லி சோல்ஜர் கிட்ட வாக்குவாதத்தை ஆரம்பிச்சிருக்கான். காரை நிறுத்திட்டாங்க. சண்டை முத்தி போய் மைக் ஓவரா நடந்துகிட்டதும் இதோ பேசிட்டு இருக்கான்ல சம்மர் கட் சோல்ஜர்,
அவன் தாங்க கையில இருக்க கத்தியால மைக்க குத்தியே இருக்கான். அவனும் போதையில இருந்ததுனால தனக்கு எதிரில் இருக்கிறது சக சோல்ஜர்னு அவனுக்கு ஞாபகம் வரல. நம்ம ஈராக்ல இருக்கோம், நமக்கு முன்னால நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனை குத்தி போடணும்னு அந்த நினைப்புல குத்தி கொன்னுட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ கொலை நடந்துருச்சு. அதை மறைக்க இவனுக்கு 3 பேரும் பேசி முடிவெடுத்தவனுங்க மைக்கோட பாடியை ரோட்ல இருந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு எரிச்சுட்டா நம்ம தான் அதை பண்ணோன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாடியை எரிச்சதுக்கு அப்புறம் அதை கண்டந்தண்டமா வெட்டிட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்களுக்கு பசி தாங்கலையாம். சாப்பிட்றதுக்கு இவனுக்கு 3 பேர் மட்டும் தான் சிக்கன் கடைக்கு போயே இருக்கானுங்க. விசாரணைன்னு வரப்போ மைக்க ட்ரக் அடிக்ட்னு காட்டிட்டா அதுக்கப்புறம் இதை நோண்ட மாட்டாங்கன்னு சொல்லிதான் மைக்கோட பெட்டுக்கு அடியில ட்ரக் சம்பந்தப்பட்ட டிவைஸை வச்சது. போன தடவை விசாரணையில மைக் ட்ரக் அடிக்க போனதா எங்கள்கிட்ட சொன்னான்னு பொய் சொன்னதுன்னு இது எல்லாமே நடந்திருக்குங்க. ஒரு வழியா உண்மை தெரிஞ்சுதே, நிம்மதிரா எப்பா. ஐயோ, இதுக்கு நடுவுல வேற உண்மை தெரியாம குண்டு சோல்ஜரை பொழந்து எடுத்துட்டோமேடா. சரி, அவன்கிட்ட போய் ஒரு சாரியை போடுவோம் அப்படின்னு ஹீரோ அவனுக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து சாரி கேட்டு இவனுக்கு ஆர்மியில இருக்க பிடிக்கல போல, அதான் ஆர்மியில இருந்து ஓடி இருக்கான். போலீஸ் அவனை பிடிக்க வந்தப்ப கூட ஆர்மி ஆளுங்கன்னு நினைச்சுதாங்க அவன் பயந்து ஓடி இருக்கான். அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது மைக் காணாம போனதுக்கு அப்புறம் அவன் ஈராக்ல இருந்து ஹீரோவுக்கு மெயில் அனுப்புன நிறைய போட்டோஸ்ல என்னன்னே தெரியாத ஒரு போட்டோ இருந்துச்சுல்ல, ஒரு வேனு, அதுக்கு பக்கத்துல இருக்க பாடின்னு. உனக்காச்சும் இதுக்கான அர்த்தம் தெரியுமாப்பா அப்படின்னு இப்ப ஹீரோ அந்த போட்டோவை குண்டு சோல்ஜர்ட்ட காட்டி விசாரிக்கிறாரு. ஓ இதுவா, நாங்க ஈராக்ல இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு ரூல் இருந்துச்சுங்க. எங்க டீம் வண்டியில போகும்போது வண்டிக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ யார் வந்தாலும் வண்டியை நிறுத்தவே கூடாது, அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் மைக் வண்டி ஓடிட்டு வரும்போது எதிரில் ஒரு சின்ன பையன் வந்தான். மைக்குக்கு அவனை ஏத்த விருப்பமே இல்ல, வண்டியை நிறுத்தணும் தான் ஆசைப்பட்டான். பட் பக்கத்துல உட்காந்துருந்த உள்ளி சோல்ஜரோ வேணாம் வேணாம் வேணாம், நீ பாட்டுக்கு போ, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போய் இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கும் போதே வண்டி எது மேலேயே ஏறிடுச்சு. எது மேல ஏறிச்சுன்னு உள்ள உட்காந்துருக்க எங்க யாருக்கும் தெரியாது. வண்டியை விட்டு இறங்கவே கூடாதுன்னு ரூல் இருந்தும் மைக் வண்டியை விட்டு இறங்கி போய் எது மேல வண்டி ஏத்தணும்னு பார்த்தான் அப்படின்னு குண்டு சோல்ஜர் சொல்ல ஹீரோ மைக்கோட வீடியோ ஒன்ன பார்த்தாருல்ல, குண்டு சோல்ஜர் என்ன சொல்றானோ அதே தானே அந்த வீடியோலயே நடந்துச்சு. மைக் வேணா ஓடிட்டு போறான், பக்கத்துல உள்ளி சோல்ஜர் உட்காந்துருக்கான். அப்ப குறுக்க ஒரு சின்ன பையன் வந்திருக்காங்க. மைக் வண்டியை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணியும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஏத்திட்டு போடா அப்படின்னு உள்ளி சோல்ஜர் சொல்லிட்டு இருந்திருக்கான். என்னடா சொல்றேன்னு இந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போதே மைக் பையன் மேல வண்டி ஏத்திட்டான். அப்பதான் அவன் கையில இருந்த மொபைல் தடுமாறி கீழே விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் வண்டியை விட்டு இறங்கின மைக் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அப்பாவுக்கு சொல்லதான் செத்த பையனோட பாடியை போட்டோவா எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பியிருக்கான். இதோட நம்ம ஓப்பனிங்ல பார்த்த கேட்ட வாய்ஸ் ஓவர் கூட இந்த சீன் தான். டேய் மைக் போதுண்டாங்க நின்னது, வாடா போலாம் அப்படின்னு ஒல்லி சோல்ஜர் மைக்கை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் அன்னைக்கு பாரை விட்டு கார்ல போயிட்டு இருக்கப்போ மைக்குக்கும் ஒல்லி சோல்ஜருக்கும் சண்டை வர காரணமாவே இருந்திருக்கு. டேய் ஒல்லி ஒற்ற குச்சியே, நீ மட்டும் அன்னைக்கு சும்மா இருந்திருந்தா நான் அந்த பையனை ஏத்தி கொன்னே இருக்க மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படின்னு மைக் கத்த ஆரம்பிச்சு சண்டை முத்தி போய் சகலமும் நடந்துருச்சு. மொத்தத்துல ஹீரோ எந்த உண்மையை தேடி வந்தாரோ அந்த உண்மை கிடைச்சிடுச்சா. லாஸ்டா ஹீரோயினுக்கு ஒரு பாயை போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. மைக் சாகறதுக்கு முன்னாலேயே ஹீரோவுக்காக கொரியர் ஒன்று அனுப்பியிருக்கான் போல. ஆல்ரெடி ஹீரோவோட மனைவி அந்த கொரியரை ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோ போய் அந்த கொரியரை பார்த்தா ஃபுல்லா அவங்க நாட்டோட கொடியும் மைக் ஈராக்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால அவன் டீமோட சேர்ந்து எடுத்த போட்டோவும் இருக்கு. அதை ஒரு ஆசையா பார்த்துக்கிட்டே பையன் அனுப்பின கொடிய தேசபக்தியோட கம்பியில ஏத்தி மேல பறக்க விட அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.